கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கும்பராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம்ங்க. உள்ளத உள்ளபடி பேச கும்பராசியை விட்ட ஆளே இல்லைங்க. ஏன்னா எதையுமே மறைக்க தெரியாத இவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் தான் உண்டுங்க. உனக்கு இடம் பொருள் பார்த்து பேச தெரியாது, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்கங்க. பட் இவங்களே நினைச்சாலும் இவங்கள மாத்திக்க முடியாதுங்க. அது நல்லதோ கெட்டதோ, சாபமோ வரமோ அப்படின்னு இவங்களே யோசிச்சாலும் இவங்களே யோசிச்சாலும் அது உங்களுக்கு வரம்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா இந்த கலியுகத்திலையும் கர்ணனா வாழக்கூடியவங்க, கண்ணியமா வாழக்கூடியவங்க, கண்டபடி பேசாம மனசுல படக்கூடிய நல்ல விஷயத்த அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவங்க. மனசுல பட்டதெல்லாம் பேசுறாங்கன்னா தப்பா எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தப்பா யோசிக்கவும் தெரியாது, தப்பான செயல்களில் ஈடுபடவும் தெரியாதுங்க. இப்படிப்பட்ட கும்பத்திற்கு நம்ம என்ன தலைப்பு போட்டிருக்கோம்? மார்ச் மாதத்துல 30ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு இதுதாங்க 100% நடக்க போகுது. அடுத்தடுத்த திடீர் திறப்பங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். கும்பம் யோசிக்குமுங்க, திடீர் திருப்பமா? ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன், நீ என்ன சொல்ற? ஒரு நல்ல விஷயமா 4 விஷயம் இருந்தா சொல்லு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமா இந்த மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு கண்ணோட்டமா சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பதிவினை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? சொல்றேங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி முன்னேற போறீங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு உள்ளுக்குள்ள ஒன்று தோணி இல்லையா, இதுதான் கரெக்டா வரும், இதை நம்ம செஞ்சாதான் கரெக்ட் அப்படின்னு தோணும் இல்லையா? அதை நம்பி முன்னேற போறீங்க. கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சியால் மட்டுமே உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க. பணியிடத்துலையும் சரி, மூத்தவர்கள்கிட்டையும் சரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிக்கலான வேலைகளை கூட சர்வ சாதாரணமாக செய்து முடித்து வெற்றி பெற போறீங்க. காதல் உறவுகளில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. திருமண வாழ்க்கையிலையும் இனிமே நிலைத்திருக்க போகுதுங்க. பிள்ளைகளோட தரப்புல சில வேலைகள், சில செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. வீட்டிலையும் மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுதுங்க. இப்போ கும்பராசி யோசிக்கும், கரெக்டா இருக்குப்பா, நான் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதா நடக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா? இதை பிடிச்சுக்கோங்க கெட்டியா. அடுத்தடுத்து நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றப்போ உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலா இருக்குங்க. ஏப்ரல் மாதத்துடைய கும்பராசிக்கான பலன்கள் சொல்ல போறோமுங்க. அதுக்கு பரிகாரம் சொல்ல போறோமுங்க. அடுத்ததா நட்சத்திர பலன்களை சொல்ல போறோமுங்க.
ஏன்னா கும்பராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குமுங்க. அந்த கும்பராசியிலிருந்து நட்சத்திர பலன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வேறுபடுங்க. அதை பொறுத்து நம்ம பலன் சொல்லலாங்க. அதை தொடர்ந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் சரி, இல்லை நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்குறப்பும் சரி, கும்பம் அப்படின்னாவே அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதியில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் கும்பராசிங்க. கும்பராசியோட கிரக நிலையை பார்த்தோம்னா, உங்க ஜாதகத்துல பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலையும், ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும், களத்திரஸ்தானத்துல கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சனி பகவானும், ராகு பகவானும், செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. இதை வைத்து பலன் கேட்டிங்கன்னா உழைப்பு மட்டும்தான் சோறு போடுங்க. நான் கடினமாக உழைச்சேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்துட்டு இருக்காங்கங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்காருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஆதாயம் கிடைக்குமுங்க. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்க செய்யுங்க. கும்பராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் பழகிறப்ப கொஞ்சம் கவனம் தேவைங்க. நண்பர்கள் மூலமும் வீண் அலைச்சல்கள் குறையுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நேரம் தவறி உணவு உண்வதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணுமுங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சூடு ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நன்மையை தருங்க. அடுத்ததா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களே, தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்குங்க. நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்தாலும் அது தள்ளி போகாதுங்க. தடைபட்டது நிச்சயமாக நடக்குங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள், வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க. கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுகளில் நிதானம் இருக்கட்டுமுங்க. முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்புங்க. மேல் அதிகாரிங்க சொன்ன வேலையை அப்பப்போ முடிச்சு கொடுத்துருங்க. மேலும் பணி நிமித்தமாக கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. நேரம் கடத்தியும் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி இருக்கும் கணவன் மனைவி கிட்ட நெருக்கங்கள் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் மூலம் மகிழக்கூடிய காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க. உறவினர்களோட வருகை இருக்குங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்கள் எல்லாமே சாதகமாக செய்து முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த அலைச்சல்கள் குறையுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்றோ ஒரு நாள் நீங்கள் செய்த வேலை இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குமுங்க. மற்றவங்க கிட்ட பாராட்டுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குமுங்க. அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்குங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களால் ஆதாயத்தை உண்டாக்குங்க. பணவரத்தும் அதிகரிக்குமுங்க. உங்களுக்கு எதிரிகள் மறைவாங்க. முக்கியமாக
உங்களுக்கு தடை ஏற்படுத்திட்டு வந்தவங்க காணாம போவாங்கங்க. தானாகவே விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்குதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது நீங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்தது ஏப்ரல் மாதத்துடைய கும்பராசிக்கான பொது பலன்கள்ங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் இல்லையா? அதை வச்சு பார்க்குறப்போ கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கும் திறன் பெற்ற இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்குதுங்க. சூரியனால உங்க வேலையில வேகம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாமுங்க. ஒரு முறைக்கு 2 முறை நிதானமா நிறுத்தி யோசிச்சு அதுக்கப்புறம்தான் அந்த செயல்பாடுகள்ல இறங்கணுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது எப்படி நீங்க தடுக்கலாம்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா தடுத்துடலாங்க. குடும்பத்திற்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு இடைவெளி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை நிமித்தமா நீங்க வெளியில தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததா சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால ஆப்போசிட் ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் உங்களுடைய செயல் மாறுங்க. தேவையில்லாத பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கை அவசியம்ங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி உண்டாகுவது குடும்பத்தோட உங்களுக்கு இணக்கம் உண்டாகுமுங்க. குரு பகவானுடைய பார்வையால உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகி ஓடுங்க. நீங்க செய்து வரக்கூடிய தொழில்ல ஏற்படும் தடைகள் நீங்குங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்குங்க. மேலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வை விரயஸ்தானத்திற்கு ஏற்படுவதால புதுசா இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்துல சர்ப்ப கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்குங்க, அதற்கேற்ற பலனும் உண்டுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே நடக்குமுங்க. இடம் வீடு வாங்குவதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 9ங்க. பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குமுங்க. அடுத்ததா சதயம் நட்சத்திரம். நிதானமா செயல்பட்டு நினைச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது பல நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்திற்குள்ள ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளால பிரச்சனை உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுல நிதானம் இருக்கட்டும்ங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொடர்ந்து அல்லல்களுக்கு ஆளாகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. என்னதான் சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இல்லாம போனாலும் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது அதிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குறாருங்க. அதாவது அதுங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை இவர் சரி செய்யறாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுதுங்க. தொழில் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகுமுங்க. இந்த நிலையில சூரியனால வேலைகள்ல கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. அது உங்களுக்கு குழப்பத்துல ஆழ்த்தறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் குழப்பத்துக்கு ஆளாகாம, தேவையில்லாத சிந்தனையிலிருந்து கொஞ்சம் வெளிய வாங்க. அரசு பணிகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கடிகள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் சூரிய பகவானுடைய அமைப்பு தான். ஒரு சிலருக்கு தேவையற்ற இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுமுங்க. இந்த நேரத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டயும் அவங்களால குடும்பத்துல குழப்பங்களும், வேலையில கவனம் இல்லாத ஒரு நிலைக்கு உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடக்குமுங்க. பத்திரப்பதிவு முடியும்னு நினைச்ச வேலைகள் நினைச்சபடியே செய்து முடிப்பீங்க. இந்த புதன் பகவான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குமுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிக மிக அவசியமா பார்க்கப்படுதுங்க. பாம்பு கிரகங்கள், சூரியன் இவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும், ஏன் சுக்கிர பகவானே உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும், புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்புல உட்கார்ந்துட்டு எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. மற்ற கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னா ஏப்ரல் 13ங்க. அந்த நாள்ல சுப நிகழ்ச்சியில் தொடங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய வாழ்க்கையில பலம் உண்டாகுங்க. அடுத்ததா பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நிதானமா செயல்படக்கூடிய மாதமா பிறந்திருக்குதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதனால நட்புகள் கிட்டேயே மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தாய் வழி உறவுகிட்டையும் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுங்க. உடல்ல ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகுங்க. எதிரிகள் செய்த சதிகள்ல இருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையுமுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருமுங்க. தொழில் வியாபாரம் எல்லா விதங்களிலும் லாபத்தை கொடுக்குமுங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலையும் சரி, மனநிலையிலையும் சரி முன்னேற்றம் உண்டுங்க. வாழ்க்கை துணை கிட்ட இருந்த பாதிப்புகள் விலகுமுங்க. புதிய சொத்து வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க. உங்களுடைய விருப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவேற போகுதுங்க. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயருமுங்க. அடுத்தது செவ்வாய் பகவானுடைய அமைப்புங்கிறது விவசாயிகளுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புல கொஞ்சம் இழுபறியா இருக்குமுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு தாங்க ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ பணியிடங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. நிதானமா செயல்படுங்க. விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் சிறப்புங்க. ஆசிரியர்களுடைய தீவிர கண்காணிப்பால மாணவர்களோட நிலையில முன்னேற்றம் உண்டுங்க. ராகு சுக்கிரன் இவங்களுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதுடன் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டையும் நட்பு வைக்கிறது கொஞ்சம் கவனமா பார்த்து பழகுவது நல்லதுங்க. ஒரு வேலை வெளிநாட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 8 மற்றும் 12ங்க. இந்த 2 நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் நவகிரகங்கள்ல வெற்றி பெற குரு பகவான வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குமுங்க.
கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தோம், நட்சத்திர பலன்கள் பார்த்தோம், நட்சத்திரத்துக்கான பரிகாரமும் பார்த்தாச்சு. இப்போ பொதுவான கும்பராசிக்கான பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி கண்ணியமா வாழ கடவுள் துணை வருவாருங்க. முக்கியமா சந்தோஷம் நிலைக்குமுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறையில வர செவ்வாய், வியாழன். தேய்பிறையில எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய், புதன், வெள்ளி. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25, 26 2 நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை இது பண்ணிக்கலாமுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமான மனசு கொண்ட உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்லதே நடக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கும்பராசிக்கு நல்ல நாளாகவே அமையணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செய்கிறேங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சிருங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அந்த குழப்பம் வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய பாடல்களை கேளுங்க. அந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வீண் மனக்குழப்பங்கள் விலகி போகுமுங்க. கடவுளே உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றுமுங்க. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களே, வாழ்க வளமோடு நலமூழ்கு. வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.